ஹாய் வியூவர்ஸ், இப்போ இது பிசிபெல்லாபாத் இப்போ செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டம்ளர் ரைஸும் ½ டம்ளர் துவரம்பருப்பும் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறேன்றதை சொல்கிறேன். பீன்ஸ் எடுத்திருக்கேன் 1 கப்பு. அதுக்கப்புறம் அவரைக்காய் 1 கப் எடுத்திருக்கேன். இது சவ் ஆர் பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 கப்பு. இது முள்ளங்கியும் கேரட்டும் 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது ½ கப் அது சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற போட்டிருக்கேன். அதுக்கு வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தேங்காய் ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை 2, கிராம்பு ஒரு 5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 6லேருந்து 7 வரமிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் எண்ணெய். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இது ஒரு சின்ன குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி நம்ம சாதமும் பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வறுக்க வேண்டிய பொருட்கள் வறுத்து எடுத்துக்கலாம். காராமணி ஒரு கைப்பிடி அளவு போடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஊற வச்சுக்கோங்க. சுண்டலோ இல்லை இந்த மாதிரி காராமணி, கருப்பு, வெள்ளை, அப்புறம் பட்டாணி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிசிபெல்லாபாத். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வறுப்பட்டுருச்சு. இப்போ சீரகமும் தேங்காயும் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயம் தூவி, மஞ்சத்தூள் தூவி அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இதை நல்லா வதக்கிப்போம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் நான் காயோடு சேர்த்து நான் வேக வைக்கல, ஏன்னா குழஞ்சி போயிடும். எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பட் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டித்தன்மையாக கொஞ்சம் இருக்கும் குக்கரில். இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது தலை கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும், தலைன்னு இருக்கும். கத்திரிக்காயும் வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கத்திரிக்காயும் வந்துருச்சு. நல்லா கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ குக்கரில் காய்கறி, காராமணி எல்லாம் வெந்துருச்சு. இதை எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாதத்தை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு.
உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு. நான் எண்டில் தான் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் ஆகும் சால்ட்டு. இப்போ இது எல்லாமே குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இப்போது சாதத்தில் போட்டு நம்ம கலரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நெய்யில் தாளித்து விடலாம் எண்டில். இங்கே பாருங்க, இந்த மாதிரி செமி சாலிடாக நல்லா இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொத்தமல்லி தூவிட்டு இது நெய்யில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையும் கடுகும் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். இப்போ பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வேர்க்கடலைக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் போட்டுருந்துடலாம். இந்த மாதிரி தேவையான அளவு காய்கறி எல்லாமே போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.